நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. ஐயோரியா, அப்பா வந்துருவாரு. இன்னைக்கு வர மாட்டாரு, நாளைக்கு தான் வருவாரு. சரி, அப்பா வந்துருவாரு, நீ சாப்பிடு. ஏன் அப்பா வர ரொம்ப நேரம் ஆகுண்டி, அது வரைக்கும் சாப்பிடாம இருக்க போறியா? இங்க பாரு, உன்னை சாப்பிட வச்சுட்டு தான் கொண்டு போய் கதிர் பெரியப்பா வீட்டுல விடணும். நீ அங்க ஆதி நீலா தீரனோடலாம் விளையாடிட்டு, அம்மா வேற ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஒன்னும் வேணாம், நான் கொடுத்தாலே சாப்பிட மாட்டேங்கிற, ஏமாத்துற. இதுல அவங்க கிட்ட போய் நீ சாப்பிடுவியா? ஒன்னும் வேணாம், இங்க இருந்து நீ சாப்பிடு, அப்பதான் உன்னை கொண்டு போய் அங்க விடுவேன். ரியா, நான் தான் சொல்றேன்ல, அப்பா வர ரொம்ப நேரம் ஆகும். ஃபோன் எல்லாம் பண்ண முடியாது ரியா, அப்பா ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. இன்னைக்கு நைட் வரைக்கும் கால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. நம்ம ஃபோன் பண்ணாலும் அவர் எடுக்க மாட்டாரு, அவர்கிட்ட ஃபோன் இருக்காது. ஆமா, காக்கா கொண்டு போச்சு. அப்பா கிட்ட ஃபோன் எல்லாம் இல்ல, ஃபோன் எல்லாம் பண்ண முடியாது. நீ ஒழுங்கா சாப்பிடு. ஐயோ ரியா, என்னை டார்ச்சர் பண்ணாத. ஏற்கனவே உன் அப்பா இல்லைன்னு நான் டென்ஷன்ல இருக்கேன். இதுல வேற ஹாஸ்பிட்டலுக்கும் போகணும். ஒன்னையும் என்னால சமாளிக்க முடியல. உன் அப்பா ஃபோனெல்லாம் யாரும் எங்கேயும் கொண்டு போகல, உன் அப்பா கிட்ட தான் இருக்கு. ஆனா அப்பாவால இப்ப ஃபோன் பண்ணி பேச முடியாது. அப்பா அங்க வேலையா இருக்காரு. வேலை முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்பாவே உனக்கு ஃபோன் பண்ணுவாரு, அதுக்கப்புறமா பேசிக்கலாம். அப்பா நைட்டு ஃபோன் பண்ணுவாரு, நைட்டு பேசிக்கலாம். இப்போ நீ சாப்பிடு. சாப்பிட்டுட்டு உனக்கு தீரன் அண்ணா கிட்ட கொண்டு போய் விடுறேன். நீ தீரன் அண்ணா, நிலா அக்கா, ஆதி அண்ணா கூடலாம் விளையாடிட்டு அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரும்போது உன்னை இங்கே கூட்டிட்டு வரேன். அப்பாடா, ஒரு வழியா சரின்னு சொன்னியே. சரி, இந்தா சாப்பிடு. ஏய், பட்டர் பூச்சி எல்லாம் ஒன்றும் மம்மு சாப்பிடாது, நீ முதல்ல சாப்பிடு. ஐயோ ஷமீர், சீக்கிரம் வாங்க, என்னால முடியல. இவன் என் உயிரை வாங்குறா. மாமா ரெடி ஆயிட்டீங்களா? போலாமா? என்ன தங்கம், நீ வேலை வேற ஏகப்பட்டது கிடக்கு. உனக்கு கோயிலுக்கு போறதுக்கு நான் தான் கிடைச்சனா? வீட்டுல அம்மாச்சி, அம்மா, சித்தி, சீதான்னு இவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு பேரையும் விட்டுட்டு நான் தான் கோயிலுக்கு வரணும்னு அடம்பிடிக்கிற பத்தியா? மாமா, இன்னைக்கு சஷ்டி, முருகன் கோயிலுக்கு போகணும். மலை கோயிலுக்கு சீதாவை கூட்டிட்டு போக முடியாது, அவ மாசமா இருக்கா. அப்புறம் அத்தையும் சித்தியும் கால் வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அம்மாச்சியே சொல்லவே வேண்டாம். எப்படி அவங்களெல்லாம் கூட்டிட்டு போக முடியும்? யாருமே வர மாட்டாங்க, நீங்க தான் வரணும். யாருமே வரலன்னா தனியா போயிட்டு வா தங்கம். கோயிலுக்கு தானே போற, அங்க கோயில தான் நிறைய பேர் வருவாங்களே, அப்புறம் என்ன? என்ன மாமா சொன்னீங்க? தனியா போணுமா? தனியா கோயிலுக்கு தானே போக சொன்னோம், அதுக்கு என்னதுக்கு மூஞ்சிய மாத்திரா? மாமா, நீங்க என்ன சொன்னீங்க? என்ன பார்த்து தனியா போன்னு சொல்லிட்டீங்களா மாமா? ஏய், தனியா போன்னு சொல்லடி, தனியா கோயிலுக்கு தாண்டி போயிட்டு வர சொன்னேன். அதுதான் மாமா, என்ன போய் தனியா போன்னு சொல்லிட்டீங்களா மாமா? என்ன பார்த்தா உனக்கு பாவமாவே தெரியலையா? ஏ மாமா, கல்யாணமான இத்தனை வருஷத்துல உங்ககிட்ட நான் என்ன பார்க்குக்கு கூட்டிட்டு போங்க, பீச்சுக்கு கூட்டிட்டு போங்க, சினிமாக்கு கூட்டிட்டு போங்கன்னு ஏதாவது கேட்டிருப்பனா? ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போங்கன்னு தானே மாமா கேட்டேன். ஊர் உலகத்துல எல்லாம் போய் பாருங்க மாமா, புருஷங்க பொண்டாட்டிங்களை கூட்டிட்டு. பொண்டாட்டிங்களையா? ஐயோ, அவங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு. அப்படி தெளிவா சொல்லு. அதான் மாமா, அவங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு எங்கெல்லாம் ஊர் சுத்துறதுக்கு போறாங்க. ஆனா நீங்க என்ன இன்ன வரைக்கும் எங்கயாவது கூட்டிட்டு போயிருக்கீங்களா? ஏய், கூட்டிட்டு போயிருக்கேனேடி. எங்க கூட்டிட்டு போனீங்க? உன் அம்மா வீட்டுக்கு. ஏ மாமா, நான் வெளிய ஊர் சுத்துறதுக்கு கூட்டிட்டு போறத பத்தி பேசிட்டு இருக்கேன். சரி, இப்ப என்ன உனக்கு ஊர் சுத்தணுமா? சரி, பொழப்பு கிடக்குது, நீ வா நம்ம போய் ஊர் சுத்துவோம். ஏ மாமா,
நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க விளையாண்டீங்கன்னா அப்புறம் எனக்கு கோவம் வந்துரும் பாத்துக்கங்க. இப்போ உனக்கு என்ன தங்கம் பிரச்சனை? ஊர் சுத்துறதுக்கு கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்ற. சரி நான் கூட்டிட்டு போறேன் வாடினாலும் விளையாடாதீங்க கோவம் வருதுங்கிற. நான் என்ன தாண்டி பண்ணட்டும்? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். என்ன ஊர் சுத்துறதுக்கெல்லாம் கூட்டிட்டு போலனாலும் பரவாயில்ல. இப்ப கோயிலுக்கு என் கூட வாங்க. ஐயோ சரி அவ்வளவுதானே. கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா நான் வரப்போறேன். அதுக்கு எதுக்கு 3 நிமிஷமா பேசிட்டு இருக்க? இப்ப நான் கோயிலுக்கு வாங்கன்னு கூப்பிடாம இவ்வளவு நேரம் என்ன கொலவை போடுறதுக்காக கூப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சரி வா போவோம். என்னம்மா இங்க நடக்கு? காலங்கத்துல பட்டு பட்டுவையெல்லாம் உடுத்திக்கிட்டு புருஷனையும் கூட்டிட்டு போவோம்னு எங்க போறவ ரெண்டு பேரும் ஜோடியா? ஏலே பேராண்டி. என்ன மச்சி? பாத்தீங்களா இந்த கரிமாண்டி பயல? பொண்டாட்டி பக்கத்துல திரும்பி இருக்கும்போது மட்டும் வாய் நல்லா சிரிச்சாப்ல வச்சிருந்தாம்மா. என் பக்கம் பாக்கும்போது மட்டும் என்ன மச்சின்னு வெறுப்பா கேக்குறான் பாருங்க. பொண்டாட்டி வந்தது எல்லா பயலுகளும் இப்படிதாம்மா மாறிட்டானுவோ. ஏலே என்னலே புடிச்சன பொண்டாட்டியும் ஏதோ புது பொண்ணு மாப்பிள்ளையாட்டம் காலங்கத்தால இப்படி ரெடி ஆயிட்டு எங்கல போறீவோ? ஏன் இந்த வீட்டை விட்டு வெளிய போறதுனால எங்க போறோம் எதுக்கு போறோம்னு எல்லாமே விளக்கிட்டு தான் போணுமாக்கும். ஏலே கதிரு நான் ஒண்டி இப்ப ஆரம்பிக்கலலே எங்க போறீங்கன்னு தான் கேட்டேன். அதுக்குள்ள உன் பொண்டாட்டி கறி தான் ஆரம்பிக்கிறா பாத்துக்க. நான் ஒண்ணும் ஆரம்பிக்கல மாமா. தங்கம் அமைதியா இரு. மாமா ஏய் உனக்கு என்ன கோயிலுக்கு தானே போகணும் நட. என்னது கோயிலுக்கு போறீவோ? ஆமா மச்சி இன்னைக்கு சஷ்டி அதனால முருகன் கோயிலுக்கு போறோம். என்னது முருகன் கோயிலுக்கா? இது மர்மவில இந்த மலை மேல இருக்கிற முருகன் கோயிலுக்கு போறீவோ? ஆமா மச்சி ஏன் அங்க ஏதாவது பிரச்சனையா? போக முடியாதா? என் தங்கம் முருகன் கோயிலுக்கு போக முடியாதா? அப்ப உள்ள போ நான் போய் வேலையை பாக்குறேன். ஐயோ மாமா கொஞ்சம் இருங்க. ஆமா மச்சி அந்த மலை மேல இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் போறோம். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இது மர்மவில பிரச்சனை எல்லாம் ஒண்டி இல்லடி. அந்த முருகன் கோயில்ல பிரசாதமா கேசரி குட்டி பாவம் ரொம்ப அருமையா இருக்கு பாத்துக்க. வரும்போது எனக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வாடி மர்மவில. ஐயோ மச்சி அவ்வளவுதானே. அதுக்கு என்ன உங்களுக்கு இல்லாத கேசரியா? கொஞ்சம் என்ன நிறையவே வாங்கிட்டு வரேன். ஐயோ சரிடி மர்மவில நீ தாண்டி என் செல்ல மர்மவோ. சரி அம்மாச்சி நீங்களும் தான் என் செல்ல அம்மாச்சி. என்னடா நடக்குதுங்க? இதுங்க ரெண்டுங்களும் என்ன ரகம்னே தெரியலையே. இதுங்க ரெண்டுங்களும் பைத்தியமா இல்ல இதுங்களுக்கு உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ண நான் பைத்தியமா? சரி அம்மாச்சி உங்களுக்கும் கேசரி வேணும், அமதாக்க கோயிலுக்கு போகணும். பேசாம 2 பேரும் போயிட்டு வந்துருங்களேன். நானாவது நிம்மதியா போய் வேலையை பாக்குறேன். பாருங்க அம்மாச்சி இவரை நான் வேற எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி கேட்டிருப்பேனா? கோயிலுக்கு தானே கூட்டிட்டு போக சொல்றேன். அதுக்கு கூட வரதுக்கு கஷ்டப்பட்டுட்டு உங்க கூட போக சொல்றாரு பாருங்க. கிளி பேரண்டி பொண்டாட்டிய கோயிலுக்கு கூட்டிட்டு போறதை விட உனக்கு என்னென்ன முக்கியமான வேலை கிடக்கு? இங்கல்லே பாவைய மருமவா ஒழுங்கா கோயிலுக்கு கூட்டிட்டு போய் சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம அங்க முருகன் கோயில்ல பிரசாதம் வாங்குறதுக்கு ரொம்ப கூட்டமா வர கிடைக்கும். பாவா என் மருமவளால ஒண்டில போய் பிரசாதத்தை வாங்க முடியாது பாத்துக்க. அதனால நீ கூட போனாதான் பிரசாதம் வாங்கிட்டு வர முடியும். அதனால நீ கூட போய்தாமல ஆவணும். அம்மாச்சி உங்களுக்கு உங்க பிரச்சனை. அதனால என் மருமவளை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிட்டு வாளே. பாத்தீங்களா அம்மாச்சியே சொல்லிட்டாங்க ஒழுங்கா வாங்க கோயிலுக்கு போலாம். ஐயோ வரமாட்டேன்னா என்ன விடவா போற? போலாம் நட. சரி மாமா அம்மாச்சி நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரிடி மருமவளே அந்த பிரசாதத்தை மறந்துடாத. மறக்க மாட்டேன் அம்மாச்சி நிறைய வாங்கிட்டு வரேன். சரிடி மருமவளே போயிட்டு வா. வாயிலேயே வச்சுக்கிட்டு இருக்காத சீக்கிரமா சாப்பிடு. அம்மாக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வேற போகணும். நீ சாப்பிட்டு முடிச்சாதான் உன்னை கொண்டு போய் தீரன் வீட்டுல விட முடியும். சரி சரி சீக்கிரமா முழுங்கு. ராகேஷ் என்ன ஐஷோ என்ன நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டல்ல? டேய் எதுக்குடா இங்க வந்த? வெளிய போட முதல்ல. ஏய் இரு இரு போயிருவேன். போகாம பின்னாடி உன் கூட இங்க குடும்பம் நடத்துறதுக்காக வந்திருக்கேன். டேய் அவர்கிட்ட அவ்வளவு அடி வாங்கி மாட உனக்கு பத்தல? இதுக்கு மேலே அவர்கிட்ட வாங்கினா நீ எல்லாம் தாங்க மாட்ட. ஒழுங்கா போயிரு. இப்ப கூட உன்னை மன்னிச்சு விட்டுறேன். ஏய் யாரடி மன்னிக்கிறது? நீ என்ன மன்னிக்கிறியா? நீ என்ன மன்னிச்சாலும் நான் உன்னையும் உன் புருஷனையும் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன்டி. அப்புறம் உன் புருஷன் கிட்ட வாங்கினதெல்லாம் பத்தலையான்னு கேட்டியே, ரொம்ப அதிகமாவே கொடுத்துட்டான் உன் புருஷன். அதையெல்லாம் உனக்கு திருப்பி கொடுக்கணும்ல, அதுக்கு தான் வந்திருக்கேன். டேய் உனக்கு அவ்வளவு தைரியம் இருந்தா அவர்கிட்ட நேருக்கு நேரா நின்னு மோதுடா. அவர் இல்லாத நேரத்துல எதுக்குடா இங்க வந்த? அவன் கூட நேருக்கு நேரம் நின்று சண்டை போட்டு என்ன பண்றது? உன் புருஷன் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தான் எனக்கு தெரியுமே. அவனை அடிக்கிறது எனக்கு முக்கியம் இல்ல, அவனை அழ வைக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அப்புறம் அவனை அழ வைக்கிறது மட்டும் என் ஆசை இல்ல, எனக்கு இன்னொரு ஆசை கூட இருக்கு. அது என்னன்னு கேளேன். டேய் அவர் இல்லங்கிற தைரியத்துல பேசாத. ஒழுங்கா போறியா இல்ல கதிர் மாமாவை கூப்பிடவா?
ஐயோ, இவ்வளோ தைரியமா இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கனே, நான் அதை கூடவா யோசிச்சிருக்க மாட்டேன். உன் கதிர் மாமா அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு கோயிலுக்கு போயிருக்கான். நீ கூப்பிட்டாலும் அவன்லாம் ஒன்றும் வரமாட்டான். அப்புறம் என்னோட 2வது ஆசை என்னன்னு நீ கேட்கவே இல்லையே. நீ கேட்க மாட்ட, நானே சொல்றேன். இன்னை வரைக்கும் நான் ஆசைப்பட்டு என்கிட்ட இருந்து மிஸ் ஆன பொண்ணு நீதான். அதனால இப்ப நான் ஆசைப்பட்டதும் எனக்கு கிடைக்கணும், உன் புருஷனையும் நான் அழ வைக்கணும். சோ ஒரே கல்லுல 2 மாங்காய். சார் ஆப்ரேஷன் தியேட்டர்லாம் ரெடி பண்ணியாச்சு சார். நீங்கள் வந்தீங்கன்னா ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே செல்வி அக்கா, பேஷண்ட்டுக்கு அனஸ்தீஷியா கொடுத்துட்டீங்களா? இப்போ தான் சார் கொடுத்தோம். அப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகட்டும் செல்வி அக்கா, எனக்கு தொழுக நேரமாச்சு, நான் தொழுதுட்டு வந்துடுறேன். நீங்க போய் மற்ற ஒர்க்கெல்லாம் பாருங்க. சரிங்க சார், நீங்கள் முடிச்சிட்டு வாங்க, நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறேன். மைண்ட் ஏன் ஒரு மாதிரி டிஸ்டர்பா இருக்குன்னே தெரில. ஐஷு கிட்ட வேற பேசணும் போல இருக்கு. ஃபோனை வேற அங்கே ரூம்லயே வச்சுட்டு வந்துட்டோம். இப்போ போய் ரூம்ல ஃபோன் எடுத்து அவளுக்கு கால் பண்ணி பேசிட்டு வந்தா ரொம்ப லேட் ஆயிடும். சரி வேண்டாம், அவகிட்ட பேசினா அப்புறம் அவ ஞாபகமாவே தான் இருக்கும். ஆப்ரேஷன் வேற பண்ணணும், எதை பத்தியும் யோசிக்காம முதல்ல போய் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அவளுக்கு கால் பண்ணிக்கலாம். என்ன டென்ஷன் இருந்தாலும் ஆப்ரேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி எதை பத்தியும் யோசிக்காம ரிலாக்ஸா தான் இருப்போம். ஆனா இன்னைக்கு என்ன இப்படி மைண்ட் டிஸ்டர்பா இருக்குன்னே தெரியல. சரி, மேஜர் ஆப்ரேஷன் வேற, எதை பத்தியும் யோசிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் போய் நல்லபடியா ஆப்ரேஷனை முடிக்கணும். அதுக்கு முதல்ல கொஞ்ச நேரம் தொழுதாதான் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நூரே முஹம்மது யா ரசூலல்லாஹ் யா ஹபீபல்லாஹ் யா ரசூலல்லாஹ் ஓ யா ரசூலல்லாஹ் ஓ நூரே முஹம்மது யா ஹபீபல்லாஹ். என்ன, எப்பவும் உன் புருஷன் தான் ஆட்டத்தை ஆரம்பிப்பான், இன்னைக்கு நான் ஆரம்பிக்கிறேன். டேய், செருப்பு பிஞ்சிரும், மரியாதையா வெளியே போடா. ஏய் என்னடி, நானும் பொறுமையா டீல் பண்ணலான்னு பார்த்தா ஓவரா பேசுற. ஐயோ ரியா, பயப்படாத. ஏ குட்டி பிசாசு, ஒழுங்கா அந்த பக்கம் போயிரு. டேய் பொறுக்கி, ஏன்டா இப்படி பண்ற? நீ ஒரு ஆம்பளையா இருந்தா அவர் வந்ததுக்கு அப்புறமா அவர்கிட்ட மோதுடா. ஏய், நான் ஆம்பளையா இல்லையான்னு இப்ப ப்ரூவ் பண்றேன்டி. டேய் சொன்னா கேளு, அவர் வந்து உன்னை சாவடிச்சிருவாரு. அது அவன் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஏ குட்டி பிசாசு, அந்த பக்கம் போன்னு சொல்றல்ல, போ அந்த பக்கம். ஏன் இல்லடி, ஒழுங்கா நான் சொல்றதை கேட்டு அமைதியா இருந்தேன்னா நீயும் உன் பொண்ணு உயிரோடவாவது இருப்பீங்க. இல்லன்னு வச்சுக்க. டேய், நீ பண்றதுக்கெல்லாம் கண்டிப்பா அந்த கடவுள் உனக்கு பெரிய தண்டனையா கொடுப்பாருடா. கடவுள் எனக்கு தண்டனை கொடுக்கறதெல்லாம் அங்க இருக்கட்டும், முதல்ல நான் உனக்கும் உன் புருஷனுக்கும் தண்டனை கொடுக்கறேன். ஏய், நான் வேற மூட்ல இருக்கேன். அப்பா அப்பான்னு உன் அப்பனை ஞாபகப்படுத்தாத, கொஞ்சம் வாய மூடு. டேய், ஏன்டா இப்படி பண்ற? குழந்தைடா. குழந்தைதான், உன் குழந்தைய நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்னா நான் சொல்றத நீ கேளு. டேய், அவருக்கு மட்டும் தெரிஞ்சது உன்னை சும்மாவே விட மாட்டாருடா. ஐயோ ஐஷு, அது அவனுக்கு தெரியும் போது பாத்துக்கலாம். ஆனா அது தெரியறதுக்குள்ள நான் நினைச்சது எல்லாம் முடிச்சுக்கிறேன். எப்படியும் இதெல்லாம் தெரிஞ்சா அவன் என்ன அடிப்பான், அடிக்கட்டும், நான் வாங்கிக்கிறேன். அவன்கிட்ட அடி வாங்கறதெல்லாம் ஒன்னும் எனக்கு புதுசு இல்ல. ஆனா இப்ப நான் பண்ண போற விஷயம் உனக்கும் அவனுக்கும் ரொம்ப ரொம்ப புதுசு. டேய், அவரை பத்தி உனக்கு முழுசா தெரியாதுடா. இவ்வளவு நாள் நீ பண்ண எல்லாத்துக்கும் உன்னை அடிச்ச மாதிரி அடிச்சுட்டு விட்டுருவாருன்னு நினைக்கிறியா? என் மேல கைய வச்ச, அதுக்கப்புறம் அவர் உன்னை வெட்டி புதைச்சிருவாருடா. வெட்டி புதைக்கிட்டோம், அது நான் உன் மேல கை வச்சதுக்கு அப்புறம் தானே, அதை நான் அப்புறமா பாத்துக்கிறேன். டேய், நான் ஷமீரோட பொண்டாட்டி. அவரை மீறி உன்னால என் நெகிழ கூட தொட முடியாது. ஏய் என்ன நீ, ஓ உன் புருஷன் ஹீரோனா இப்ப கூட எங்க இருந்தாவது பாஞ்சு வந்து உன்னை காப்பாத்துவான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, ஏன்னா அவன் தான் ஊர்ல இருக்கானே. அவன் அங்க இருந்தாலும் அவன் நினப்பு பூரா உன் மேலதான் இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா அந்த நினப்பெல்லாம் உன்னைய காப்பாத்தாதுமா. ஏய், நீ எனக்கு கிடைக்காம போனதுக்கு கூட நான் வருத்தப்படலடி. ஆனா எவ்வளவு வசதியா வாழ வேண்டியவன், ஆனா இப்போ இந்த ஊர்ல பிச்சைக்கார மாதிரி இருக்கேன். அதுக்கு காரணமே உன் புருஷன் தான். உன்னால எனக்கு கிடைக்க வேண்டிய சொத்தும் போச்சு, உன் புருஷனால என் வாழ்க்கையே போச்சு. அதுல உன்னை கூட நான் மன்னிச்சிருவேன், ஆனா உன் புருஷனை நான் மன்னிக்கவே மாட்டேன். அதான் அவன் மேல இருக்கிற கோபத்துல அவனை அடிச்சு தூக்குனா கூட அவன் ஒரே நிமிஷத்துல போய் சேர்ந்துருவான். அப்படியெல்லாம் அவன் போய் சேரக்கூடாது. ஏன்டா என் மேல கை வச்சோன்னா அவன் ஒவ்வொரு நாளும் அழுது அழுது சாவணும். அதுக்குதான் இதுக்கப்புறம் உன் புருஷன் உன் கிட்ட வந்தா அவனுக்கு ஏன் ஞாபகம் தான் வரணும். என்ன இன்னும் உன் புருஷன் வருவான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கியா? உன் புருஷன்ல அந்த கடவுள் கூட உன்னை காப்பாத்த வரமாட்டாரு.
தேடாத போதே கண்முன் தோன்றுவாயே, பாடாத போதே கண்ணீராட்டுவாயே. ஈராயன் தேடலும் காதடி நான் தேடினேனே, பாராவும் பூவடி என் கைப்பிடி தான் சேரேனோ. வேணா, கதிரேனா, ஒடிவேனா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.